அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு குரோஷெட் வீடியோல கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி செய்யலான்றத பத்தி பார்க்கலாம். கிறிஸ்மஸ் ட்ரீ செய்ய யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டிச் செயின் ஸ்டிச், சிங்கிள் குரோஷெட், டபுள் குரோஷெட். செயின் ஸ்டிச், சிங்கிள் குரோஷெட், டபுள் குரோஷெட் ஸ்டிச் எப்படி போடணுன்ற வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வீடியோ பார்த்து ஸ்டிச்சஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு அதன் பிறகு கிறிஸ்மஸ் ட்ரீ செய்ய ட்ரை பண்ணுங்க. மற்ற ஸ்டிச்சஸ் பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்க என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. கிறிஸ்மஸ் ட்ரீயில் லீஃப் பார்ட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்காக 4 செயின் ஸ்டிச் போடணும். ஹூக்குக்கு கீழே இருந்து 3 ஸ்டிச்சு ஒரு டபுள் குரோஷேட்டாக கணக்கு எடுத்துக்கணும். ஹூக்குக்கு கீழே இருந்து 3 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போட்ட செயின் ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு ஒரு டபுள் குரோஷே போடணும். அதன் பிறகு தொடர்ந்து 4 தடவை அந்த ஒரே செயின் ஸ்டிச்சில் டபுள் குரோஷே போடணும். 3 செயின் ஸ்டிச் ஒரு டபுள் குரோஷேட்டாக கணக்கு எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது ஒரே செயின் ஸ்டிச்சில் 4 டபுள் குரோஷேட் போட்டோன்னா மொத்தம் 5 டபுள் குரோஷேட் ஃபஸ்ட் லைனில் இருக்கிறது போல் இருக்கணும். இப்போ 5 டபுள் குரோஷேட் போட்டு முடித்த பிறகு இது போல் தான் இருக்கும். அதன் பிறகு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 3 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பின பிறகு இந்த எல்லா ஸ்டிச்சிலையும் 2 டபுள் குரோஷேட் போடணும். அதாவது இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும் லைன். இப்போ ஃபஸ்ட்டில் ஒரு டபுள் குரோஷேட் போட்டோம், 5 டபுள் குரோஷேட் வந்திருக்கு. இப்போ இந்த 5 டபுள் குரோஷேட்லேயும் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 டபுள் குரோஷேட் போடும்பொழுது மொத்தம் 10 டபுள் குரோஷேட் வர்றது போல் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 டபுள் குரோஷேட் போட்டு இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 3 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பின பிறகு செயின் ஸ்டிச் இருக்கிற அதே ஸ்டிச்சு உள்ள ஒரு டபுள் குரோஷேட் போடணும். எல்லா லைன் திருப்பும் பொழுதும் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் இருக்கிற அந்த ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ், அதாவது 2 ஸ்டிச்சு ஒரே ஸ்டிச்சில் வர மாதிரி போடணும். இப்போ இன்க்ரீஸ் முடிஞ்சிச்சு. அடுத்ததாக இருக்கிற ஸ்டிச்சில் ஒரு டபுள் குரோஷேட் போடணும். இப்போ ஒரு டபுள் குரோஷேட் போட்டாச்சு. இப்போ அடுத்தது ஒரு இன்க்ரீஸ்னால் ஒரே ஸ்டிச்சு உள்ள 2 டபுள் குரோஷேட் போடுறது தான் இன்க்ரீஸ். இப்போ ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டோம், அதே ஸ்டிச்சு உள்ள இன்னும் ஒரு டபுள் குரோஷேட் போடணும். ஃபஸ்ட்டில் நம்ம இன்க்ரீஸ் ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணோன்னா கடைசியாக லைன் முடிக்கும் பொழுது இந்த 1ல் தான் முடியணும். இந்த லைன் ஃபுல்லாக ஒரு இன்க்ரீஸ், ஒரு டபுள் குரோஷேட், ஒரு இன்க்ரீஸ், ஒரு டபுள் குரோஷேட், இதே தான் இந்த லைன் ஃபுல்லாகவே போட்டு முடித்த பிறகு இது போல் தான் இருக்கும். ஃபஸ்ட் லைனில் 5 டபுள் குரோஷேட், அதுக்கு அடுத்து 10 டபுள் குரோஷேட், அதுக்கு அடுத்தது ஒரு இன்க்ரீஸ், ஒரு டபுள் குரோஷேட், ஒரு இன்க்ரீஸ், ஒரு டபுள் குரோஷேட், இதே போல் இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடித்த பிறகு 3 செயின் ஸ்டிச் போட்டு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பேட்டர்ன் திருப்பின பிறகு 3 செயின் ஸ்டிச் இருக்கிற அதே ஸ்டிச்சு உள்ள ஒரு டபுள் குரோஷேட் போட்டு இந்த ஸ்டிச்சை இன்க்ரீஸ் பண்ணணும். டபுள் குரோஷேட் போட்டிருக்கும். இது இன்க்ரீஸ் ரவுண்டு. எப்போவுமே பேட்டர்ன் திருப்பின பிறகு இன்க்ரீஸ் தான் போடுறோம். இப்போ கீழ் லைனில் இன்க்ரீஸ், ஒரு டபுள் குரோஷேட் போட்டோம். இந்த லைனில் ஒரு இன்க்ரீஸ் போட்டுட்டு 2 டபுள் குரோஷேட் போடணும். அது எப்படின்னா இன்க்ரீஸ் ஸ்டிச் போட்டு முடித்ததும் அடுத்ததாக இருக்கிற ஸ்டிச்சில் ஒரு டபுள் குரோஷேட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்டிச்சில் இன்னும் ஒரு டபுள் குரோஷேட் போடணும். ஒரே ஸ்டிச்சு உள்ளே போடக்கூடாது, பக்கத்து ஸ்டிச்சில் போடணும். இப்போ நான் 2 டபுள் குரோஷேட் போட்டேன். இப்போ ஒரு இன்க்ரீஸ், ஒரே ஸ்டிச்சு உள்ள 2 டபுள் குரோஷேட் போடணும். இப்போ முதல் டபுள் குரோஷேட் போட்டுட்ருக்கேன். இப்போ அடுத்த டபுள் குரோஷேட் அதே ஸ்டிச்சு உள்ள மறுபடியும் இன்க்ரீஸ் ஸ்டிச்சு போடணும். 2 டபுள் குரோஷேட் போட்டுட்டேன். இப்போ இதே போல் அடுத்ததான் வர எல்லா லைன்லேயும் ஒரு இன்க்ரீஸ், 2 டபுள் குரோஷேட், இதே போல் ஃபுல்லாக போட்டு முடித்த பிறகு 3 செயின் ஸ்டிச் போட்டு
பேட்டர்ன் திருப்பின பிறகு இன்க்ரீஸ் ஸ்டிச் போடணும். இன்க்ரீஸ்க்கு அதே ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டு ஸ்டிச்சை இன்க்ரீஸ் பண்ணணும். அடுத்ததாக இருக்கிற 3 டபுள் க்ரோச்செட் ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோச்செட் போடணும். இப்போ இந்த லைனில் 3 டபுள் க்ரோச்செட் போடணும். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோச்செட் தான் போடணும். இப்போ முதல் டபுள் க்ரோச்செட் போட்டுட்ருக்கேன். அடுத்த டபுள் க்ரோச்செட் ஸ்டிச்சில் டபுள் க்ரோச்செட் போடுறதுக்காக லூப்பெல்லாம் எடுத்துகிட்ருக்கோம். இதே போல் தான் நம்ம ஒவ்வொரு லைன்லேயும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனோம். நான் இருந்தாலும் வீடியோக்காக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 3வது டபுள் க்ரோச்செட் போட்டுட்ருக்குறோம். அடுத்து இன்க்ரீஸ் ஸ்டிச்சு. ஒரே ஸ்டிச்சு உள்ள 2 டபுள் க்ரோச்செட் போட்டு முடித்ததும் அதுக்கு அடுத்து ஒவ்வொரு டபுள் க்ரோச்செட்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோச்செட் போடணும். 3 தடவை போடணும். இப்போ இன்க்ரீஸ் ஸ்டிச்சு போட்டுட்ருக்குறோம். இப்போ இதே போல் அடுத்ததாக 3 டபுள் க்ரோச்செட் ஒவ்வொரு ஸ்டிச்சில் போடணும். இன்க்ரீஸ் இதே போல் கடைசி வரைக்கும் போட்டு முடிக்கணும். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 3 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பின பிறகு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் ஸ்டிச்சு ஒரே ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோச்செட் போட்டு முடித்த பிறகு அதுக்கு அடுத்ததாக இருக்கிற 4 டபுள் க்ரோச்செட் ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டுட்டு வரணும். இந்த முதல் ஸ்டிச்சில் டபுள் க்ரோச்செட் போட்டுட்ருக்குறோம். இதே போல் அடுத்ததாக இருக்கிற 3 டபுள் க்ரோச்செட் ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோச்செட் போட்டு முடிக்கணும். ஒரு இன்க்ரீஸ் 4 டபுள் க்ரோச்செட் போட்டாச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு இன்க்ரீஸ்னால் ஒரே ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோச்செட் வர்றது போல் போடணும். இப்போ அந்த இன்க்ரீஸ் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு அடுத்ததாக இருக்கிற 4 டபுள் க்ரோச்செட் ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோச்செட். இந்த லைன் ஃபுல்லாக ஒரு இன்க்ரீஸ் 4 டபுள் க்ரோச்செட் ஒரு ஸ்டிச்லேயும் போட்டு முடிக்கணும் கடைசி வரைக்கும். இது போல் போட்டு முடித்த பிறகு பேட்டர்ன் இது போல் இருக்கும். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 3 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பின பிறகு ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த செயின் ஸ்டிச் கேப்லேயே ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டு இன்க்ரீஸ் ஸ்டிச்சு போடணும். ஒரே ஸ்டிச்சில் 2 ஸ்டிச்சு வந்துச்சுன்னா அந்த ஸ்டிச்சு இன்க்ரீஸ். இப்போ இந்த லைனில் 5 டபுள் க்ரோச்செட் வரணும். ஃபஸ்ட்டு ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டுட்ருக்குறோம். இதே போல் அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டுட்டு வரணும். 5 டபுள் க்ரோச்செட் போட்டு முடித்த பிறகு ஒரு இன்க்ரீஸ் ஸ்டிச்சு போடணும். அதாவது இந்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோச்செட் போடுறது ஒரு இன்க்ரீஸ். இதே போல் தான் இந்த லைன் ஃபுல்லாகவே ஒரு இன்க்ரீஸ் 5 டபுள் க்ரோச்செட் ஒரு இன்க்ரீஸ் இதே போல் கடைசி வரைக்கும் போட்டு முடித்த பிறகு பேட்டர்ன் இது போல் இருக்கும். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 3 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பின பிறகு செயின் ஸ்டிச் இருக்கிற அதே ஸ்டிச்சு உள்ள ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டு இன்க்ரீஸ் ஸ்டிச் ஆக்கணும். இன்க்ரீஸ் போட்டு முடித்த பிறகு அடுத்ததாக இருக்கிற 6 டபுள் க்ரோச்செட் ஸ்டிச்சிலையும் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு மேலேயும் ஒரு டபுள் க்ரோச்செட் போடணும். இந்த லைன் ஃபுல்லாகவே ஒரு இன்க்ரீஸ் அடுத்ததாக இருக்கிற 6 டபுள் க்ரோச்செட் ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோச்செட். அதாவது ஒரு இன்க்ரீஸ் 6 டபுள் க்ரோச்செட் ஒரு இன்க்ரீஸ் 6 டபுள் க்ரோச்செட் ஒரு இன்க்ரீஸ் 6 டபுள் க்ரோச்செட் ஒரு இன்க்ரீஸ். இதையே இந்த லைன் ஃபுல்லாகவே போட்டு முடிக்கணும். ஒரு இன்க்ரீஸ் 6 டபுள் க்ரோச்செட் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 3 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பின பிறகு 3 செயின் ஸ்டிச் இருக்கிற அதே ஸ்டிச்சு உள்ள ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டு அந்த ஸ்டிச்சை இன்க்ரீஸ் ஸ்டிச்சாக மாற்றின பிறகு அடுத்ததாக இருக்கிற ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு டபுள் க்ரோச்செட் போடணும். மொத்தம் 7 டபுள் க்ரோச்செட் போடணும். அதாவது ஒரு இன்க்ரீஸ் 7 டபுள் க்ரோச்செட் ஒரு இன்க்ரீஸ் 7 டபுள் க்ரோச்செட். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு ஸ்டிச்சு போடணும். ஒரே ஸ்டிச்சில் 7 டபுள் க்ரோச்செட் போடக்கூடாது. 7 டபுள் க்ரோச்செட் போட்டு முடித்த பிறகு
அடுத்ததாக இருக்கிற ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ் ஸ்டிச் போடணும். ஒரே ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷேட் போடுறது ஒரு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஒரு டபுள் க்ரோஷேட் போட்டாச்சு. அதே ஸ்டிச்சு உள்ள இன்னும் ஒரு டபுள் க்ரோஷேட் போட்டோன்னா ஒரு இன்க்ரீஸ் ஸ்டிச்சு. இப்போ இதையே தான் இந்த லைன் ஃபுல்லாகவே போடணும். அதாவது ஒரு இன்க்ரீஸ், அடுத்ததாக 7 டபுள் க்ரோஷேட் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் போட்டு முடித்ததும் ஒரு இன்க்ரீஸ். இதையே இந்த லைன் கடைசி வரைக்கும் போட்டு முடிக்கணும். ஒரு இன்க்ரீஸ், 7 டபுள் க்ரோஷேட் இந்த லைன் போட்டு முடித்த பிறகு யானை கட் பண்ணி எடுத்துட்டு யானை பேக் சைட் ஸ்டிச்சில் ஹைட் பண்ண பிறகு இதுக்கப்புறம் இதுக்கு மேலே டிசைன்ஸ் போடலாம். கிறிஸ்மஸ் ட்ரீயோட கீழ்ப்பகுதியில் இருக்கிற ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு 2 செயின் ஸ்டிச் போடணும். இப்போ ஸ்லிப் நாட் போட்டாச்சு. அது ஃப்ரண்ட் லூப்பில் தான் ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். அடுத்த செயின் ஸ்டிச்சும் போட்டுட்டு அதுக்கு அடுத்ததாக இருக்கிற ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், 2 செயின் ஸ்டிச்சு, ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடணும், 2 செயின் ஸ்டிச் போட்டு மறுபடியும் ஸ்லிப் ஸ்டிச்சு. இதையே இந்த லைன் ஃபுல்லாகவே கண்டினியூ பண்ணிட்டு வரணும். ஒரு ஸ்லிப் ஸ்டிச், 2 செயின் ஸ்டிச் இந்த லைனை ஃபுல்லாகவே போட்டு முடித்த பிறகு இது போல் தான் இருக்கும். இப்படி இருக்கிற இந்த பேட்டர்னை எப்படி கிறிஸ்மஸ் ட்ரீயாக மாற்றலான்றதை பார்க்கலாம். இது போல் இருக்கிற இந்த பேட்டர்னில் இது போல் ஃபோல்டு பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்ததாக இருக்கிற இந்த பகுதியை இது போல் ஃபோல்டு பண்ணால் இது போல் கிறிஸ்மஸ் ட்ரீயாக கிடைக்கும். நான் மறுபடியும் அதே போல் ஃபோல்டு பண்ணுறேன். இந்த பகுதியை இது போல் வச்சுட்டு கிராஸாக வச்சுட்டு இந்த பகுதியை இந்த பக்கமாக எடுத்து வச்சோன்னா நமக்கு கிறிஸ்மஸ் ட்ரீயோட அந்த ஷேப் கிடைக்கும். இது கரெக்டாக வைங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ ஷேப் கிடைச்ச பிறகு இந்த ஷேப்பையும் அப்படியே பிடிச்சி நம்ம தைக்கலாம். ஆனால் நான் B7000 க்ளூவை இந்த 2 பகுதியிலையும் ஒட்டின பிறகு இது போல் ஷேப் கிடைச்சாச்சு. இப்போ இதுக்கப்புறம் மரத்தோட அடிப்பகுதியை நம்ம செய்யலாம். அதுக்காக டபுள் க்ரோஷேட்டில் இது போல் பின்னி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பின்னி எடுத்துகிட்டு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயோட அடிப்பகுதியில் இது போல் வைக்கலாம். இப்போது இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ஒட்டி இருக்கிறதுக்கு பின் பக்கத்தில் திருப்பிட்டு உங்களுக்கு எந்த பக்கம் தேவையோ அந்த பக்கத்தில் இந்த அடிப்பகுதியை ஒட்டி முடித்த பிறகு இது போல் தான் இருக்கும். கிறிஸ்மஸ் ட்ரீ இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டார் மட்டும் செய்யலாம். ஸ்டார் போடுறதுக்காக நம்மளோட கை விரல்களால் இந்த ஒயிட் கலர் யானை எடுத்து ஒரு மேஜிக் ரிங் போடணும். மேஜிக் ரிங் எப்படி போடணுன்னா, இந்த ரிங்கை உள்ள ஹுக்கை விட்டு இந்த லூப்பை வெளியே எடுத்து இந்த ரன்னிங் நூலை இந்த லூப் வழியாக மேலுக்கு இழுத்தோன்னா ஒரு சின்ன லூப் கிடைக்கும். இதில் ஒரு செயின் ஸ்டிச் போடலாம். அப்படி போட்டோன்னா இது லாக் ஆகிடும். அடுத்ததாக ஒரு சிங்கிள் க்ரோஷே இந்த லூப்லேயே இந்த ரிங்கு உள்ளவே வர மாதிரி போடணும். ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு அதுக்கு அடுத்ததாக ஒரு டபுள் க்ரோஷேட் சிங்கிள் க்ரோஷேட்டுக்கு பக்கத்தில் போடணும். இப்போ 2 லூப்பில் முதல்ல எடுக்கணும். அடுத்த 2 லூப்பில் ரன்னிங் நூல் எடுத்தோன்னா ஒரு டபுள் க்ரோஷேட் கிடைச்சாச்சு. இப்போ ஒரு டபுள் க்ரோஷேட் போட்டு முடித்ததும் 2 செயின் ஸ்டிச் போடணும். 2 செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு மறுபடியும் ஒரு டபுள் க்ரோஷேட் போடணும். 3 லூப் கிடச்சிருக்கு. முதல் 2 லூப் வழியாக ரன்னிங் நூல் எடுக்கணும். அடுத்த 2 லூப் வழியாக ரன்னிங் நூல் எடுக்கணும். இப்போ ஒரு ஸ்டாரோட ஒரு பகுதி கிடைச்சாச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு முடித்த பிறகு ஒரு டபுள் க்ரோஷேட். இப்போ 2 லூப்பில் எடுத்தாச்சு ரன்னிங் நூலை. அடுத்த 2 லூப்பில் எடுத்து முடித்ததும் ஒரு டபுள் க்ரோஷேட் கிடச்சது. அடுத்ததாக 2 செயின் ஸ்டிச் போட்டு மறுபடியும் ஒரு டபுள் க்ரோஷேட் போடணும். இப்போ 2 தடவை இந்த ஸ்டாரோட முனைப்பகுதி வர்றது போல் போட்டிருக்கிறோம். இதே போல் இன்னும் 3 தடவை வர மாதிரி போடணும். மொத்தம் 5 கூர்மையான பகுதி கிடைச்ச பிறகு இந்த ஸ்டார்டிங் நூலை நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்தோன்னா நல்லா இந்த ரவுண்டை உள்ளே
நடுப்பகுதி ஹோல்ஸ் தெரியாத அளவுக்கு ஸ்டார்டிங் நூல் பிடிச்சி இழுத்த பிறகு சிங்கிள் க்ரோஷே இருக்கிற அந்த ஸ்டிச்சில் ரன்னிங் நூலை ஸ்லிப் நாட் போட்டுட்டு ரன்னிங் நூலையும் ஸ்டார்டிங் நூலையும் நல்லா டைட்டாக பிடிச்சி கட்டி இழுத்துட்டு நாட்டை கட் பண்ணி எடுத்த பிறகு இது போல் ஸ்டார் கிடைச்சதும் B7000 க்ளூ வச்சு ஸ்டாரை கிறிஸ்மஸ் ட்ரீயோட மேல் பகுதியில் ஒட்டி முடித்த பிறகு அழகான கிறிஸ்மஸ் ட்ரீ கிடைச்சாச்சு. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்ப ஈஸியாக இருக்குதான்றதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் அழகான கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி செய்யலான்றதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள்.